ஹாய், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மின்மினி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது என்னடா மின்மினி கேக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஃபேரி லைட் வச்சு பண்ணுறது தான். இந்த கேக் வந்து சாட்டர்டே தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சாட்டர்டே நைட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட்டு கொடுத்துட்டு 23rd நைட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபேரி லைட் வந்து என்கிட்ட அவைலபிள் இல்லாமல் இருந்தது. நான் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்கிட்ட லைட் வந்து அவைலபிளாக இல்லை, நான் லோக்கல் ஷாப்பில் கேட்குறேன், கிடச்சிச்சின்னா நான் வைக்கிறேன், இல்லைன்னா நான் மண்டே தான் ஆர்டர் பண்ண முடியும், ஏன்னா சண்டே வந்து லீவ் இருக்கும். மண்டே ஆர்டர் போட்டால் தான் போஸ்ட்டு போடுவாங்க. ஸோ டியூஸ்டே கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு வச்சு கொடுத்துட்றேன், இல்லைன்னா நான் லைட் இல்லாமல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே அதுக்கு ஓகே தான் சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டாக மண்டே வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ டியூஸ்டே வந்து ஒரு 2 மணிக்கெலாம் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணினதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேக் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் என்கிட்ட ஃபேரி லைட் வந்து அவைலபிள் இல்லாமல் இருந்தது. காலையிலேயே நான் வந்து கேக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ 2 மணிக்கு வந்து ஃபேரி லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டை வந்து சுற்றி விட்டுட்டு மெயின் கோட்டிங் கொடுத்து அதனுடைய டெக்கரேஷன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்ருந்தேன். ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் வந்து 1 kg வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது ஏதாவது தீம் பேஸாக வந்து அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா 5 கப் கேக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த தீமுக்கு வந்து 5 கப் கேக்ஸும் செஞ்சாச்சு. அவங்க வந்து என்ன மாடல் கேட்டிருந்தாங்கன்னா வெல்டிங் தீம் மாடலில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பிரதர் வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணுறாப்புல. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேக் தீம் வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் இருந்தது, அப்புறமா ஸ்பேனரு, ஸ்க்ரூ இதெல்லாம் இருந்தது. ஸோ அவங்க அதெல்லாம் வேணாம், ஒரே ஒரு பிரிண்ட் அவுட்டு அந்த லைட்டும் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நானும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 2 எக்ஸ்ட்ரா வந்து ஆணி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு கேக்கை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.